சாட்டர்டே ஈவினிங் பர்த்டே விலாக் தான் எல்லாருமே தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றதால 2 டேஸாக வீடியோ போடல. பாப்பாவோட பர்த்டே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. பாப்பாவோட பர்த்டே மட்டும் இல்லை, எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கூட தான். கேக் பாருங்கள், கேக் வந்து சீரியஸாகவே வந்து செம்மையாக இருந்தது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து விற்கிறேன். யார் வந்து கேக் மேக் பண்ணால், எங்கேருந்து கேக் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாகவே வந்து சூப்பராக இருந்தது. மைதா கேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு கேக் வீட்டில் செஞ்சாங்க. கஸ்டமைஸ் பண்ணி செஞ்ச கேக்கு சீரியஸாகவே வந்து செம்மையாக இருந்தது. கேக் வந்து ரேட் அரௌண்ட் 2200 சம்திங் வந்தது, 5 கிலோ. சீரியஸாகவே சூப்பராக தான் இருந்தது. ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான் கேக் ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பா, அண்ணன் பையனுக்கு ஒரே ஹாப்பி பாருங்கள். கேக் பக்கத்துலேயே நின்றுட்டு கேக் எப்படி இருக்குது வெட்ட போகிறோம் அப்படின்னு ஒரே ஆர்வத்தில் இருந்தாங்க. சுற்றி பாருங்கள், டியூஷன் பசங்க, அம்மா எல்லாருமே. எங்கள் குழந்தைங்க பர்த்டேனா மட்டுமே வந்து காடு எப்படி சொல்கிறது, கடவுள் கொடுத்த வரமானு தெரில. எல்லா குழந்தைங்களுமே வந்து என் பசங்களை ப்ளெஸ் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே அன்றைக்கி வந்து கேக்ஸு எல்லாமே வந்து கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து பசங்க எல்லாமே கிஃப்ட்ஸ் தருவாங்க. என் பர்த்டே அன்றைக்காச்சும் பசங்களுக்கு ஏதாச்சும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து. அது என்னவோ தெரிலங்க, ஏதாச்சும் ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது. பசங்களுக்காக தனியாக சேர்த்து வச்சு என் பர்த்டேக்காச்சு ரிட்டன் கிஃப்ட் வந்து பசங்களுக்கு தரணும். பாருங்கள் மேடம் எப்படி ரெடியாக இருக்காங்க அப்படின்ட்டு. குட்டீஸ் எல்லாம் ஒரே ஹாப்பி. கேக் வெட்டி ஒவ்வொருத்தருக்கா வந்து ஊட்டிகிட்டு இருந்தோம். குட்டீஸ் எப்போ கேக் தர போகிறாங்கன்ட்டு பார்த்துருந்தாங்க. அவங்க தாத்தாக்கு, அவங்க ஆயாவுக்கு எல்லாருக்குமே ஊட்ட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் கல்யாண நாள் மாதிரிலாம் இல்லை, நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுட்ருந்தோம். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது, அதனால் வந்து எப்போ படுக்க போகிறோம் அப்படின்னு இருந்ததுங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காருக்கே ஆயா, அப்போனா பார்த்துங்க கொள்ள ஆயா. அவங்க வந்து அவங்க பையனோட பையன் 3 தலைமுறையை வந்து 3rd ஜென்ரேஷனை பார்த்துட்டாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக எங்கள் கூட தான் இருக்காங்க. எங்கள் மாமனாரோட அம்மா அவங்க. பாருங்கள், எங்கள் அண்ணி நாங்கள் எல்லாருக்கும் விட்டுறதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தாங்க. பசங்க எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, பர்த்டே செலப்ரேஷன் அப்படின்னா வந்து டியூஷன் பசங்க இல்லாமல் நடக்கவே நடக்காது. எப்போவே பசங்களை வச்சு தான் பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும். எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் பெருசாக வீட்டு பக்கத்தில் யாரையுமே கூப்பிட மாட்டோம். டியூஷன் பசங்க எங்கள் அம்மா வீடு மட்டும் தான் கூப்பிடுவோம். எல்லாருமே வந்து நல்லா வந்து பர்த்டே முடிஞ்சிருச்சு. டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி, பூரி, இட்லி, குருமா, சட்னி எல்லாமே வந்து செஞ்சுருந்தோம். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல. பர்த்டே டெக்கரேட் பண்ணி பாப்பா கேக் வெட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு பசங்களாம் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க வந்துட்டாங்க. சீரியஸாக வந்து ஒரு பர்த்டேக்குமே ஒரு கிஃப்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பாப்பா பண்ணுறாலோ இல்லை, நானாச்சு எல்லா பசங்களுக்கும் ஒரு பர்த்டேக்கு அட்லீஸ்ட் ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோம் கண்டிப்பாக. பட் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு அந்த மாதிரி டேஸில் ஏதாச்சும் நாங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவோம். பென்னு, நோட் புக், அது மாதிரி. பாருங்கள், எந்த கிஃப்ட் வாங்கினே தெரியல, அந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க மேடம் ட்ரெஸ்ஸு உண்மையாகவே அழகாக இருந்தது. அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஆனிவர்சரின்னு எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தாங்க. அதில் வந்து முருகர் இருந்தது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு டியூஷனை விட்டு போன பசங்க வந்திருந்தாங்க. இவங்களாம் வந்து இப்போ 6 டியூஷன் போயிட்டாங்க எங்கள் டியூஷன்லேருந்து. இப்போ வந்து 9th 10th நான் இந்த டைம் எடுக்கலை. 10th இவங்களாவும் வந்து பர்த்டேக்கு வந்து பாப்பாவுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக அப்பா வந்து உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா தான் மாமா வந்தாங்க. இவர் கடையில் போய் அமுச்சு விட்டார். அவர் வந்து பேரனை தூக்கிட்டு அவர் கேக் வெட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருந்தார். பாருங்கள், கேக் பார்த்தோன்னு அவர் எப்படி பாருங்கள். அவர் ஒரு தாத்தா செல்லக்குட்டி தான். அவங்க தாத்தா இருந்தால் போதுங்க அவருக்கு. இதுக்கப்புறம் சுதீக்ஷா ஒருமாரி தாத்தா ஒரு வரி ட்ரெஸ்ஸோட இருன்னு சொல்லி சுதீக்ஷாவை அவங்க தாத்தா அவர் தான் கேக் வெட்டும் போது இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்பயும் வந்து கேக் வெட்டும் போதே இருப்பார். அவ்வளோதான் இன்றைக்கி பர்த்டே விலாக். யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கேக் பிடிச்சிக்கோ கண்டிப்பாக ரெட் ஹார்ட் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நல்ல நல்ல வீடியோஸோட திரும்ப சந்திக்கலாம். பாய்.